அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காக எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு இருந்து இந்த புதன்கிழமையின் காலையின் வெளிச்சத்திற்குள்ளாக கடந்து வரும்படி எங்களுடைய கண்களுக்கு கிருபையை காண்பித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பலத்தோடு இந்த நாளை நாங்கள் கழிக்க எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையின் அனுகூலத்திலே நாம் பலப்பட வேண்டும். அந்த பலன் நம்மை தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு எப்படி நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்த்தால், ஆண்டவர் தம்முடைய கோபத்தை காண்பிப்பதற்கான காலம் இது. அவர் எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் அந்த பொறுமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த லோகத்தில் அநேக மக்கள் இல்லை. அவருக்கு மென்மேலும் கோபமூட்டக்கூடிய ஒரு அனுகூலத்தை தான் மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கோபம் யார் மீது வரும்? அந்த கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகளை நேசிக்கவும் இழந்து போனதை தேடவுமே நான் இந்த லோகத்தில் வந்தேன் என்று லூக்கா 19:10 நான் வாசிக்கலாம். இன்றைக்கு தேவ கோபம் வருவதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆதீனத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை லேவியராகமம் 20:26 அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பரிசுத்தத்திலிருந்து நாம் நம்மை விளக்கும்போது ஆண்டவர் சற்று விசனப்படுகிறார், கோபப்படுகிறார். ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதுதான் அவருடைய கோபம். அவருடைய கோபம் வெளிப்படும் போது நாம் அதே நிலையில் இருந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. என்னிடத்தில் வருவனின் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு பாவம் செய்த ஒரு பாவியை பார்த்து, துன்மார்க்கரை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன், அவர்களை எனக்கு உகந்த பிள்ளைகளாக நான் இருக்க விட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரைத்துவிடு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால், நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் போகும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. அன்பு பிள்ளைகளே, ஒரு பாவியை பார்த்து ஆண்டவர் இவ்வளவு துக்கத்தோடு சொல்லுகிறார் என்றால் அவருடைய இருதயம் எவ்வளவு விசனமாய் இருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 106வது சங்கீதத்திலே அவர் 25வது வசனத்திலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல்
தங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய சப்தத்திற்கு செவி கொடுக்காமல் தாங்கள் வாசம் பண்ணுகிற இடத்திலே அவர்கள் முணுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை எந்த அளவு அவருடைய வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தி வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 12:14 ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாக்களும் பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பேன் என்று மன்னிப்பது இல்லை, தப்புவிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பேன் என்று அவர்கள் நினைத்தும் மனம் மாறாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் என் கோபக்கடல் நான் எதை செய்ய நினைத்தேனோ அதை கண்டிப்பாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ குணத்திற்குள் ஆவியானவர் எப்படி பலப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எரேமியா 11:14 வாசிப்போம் என்றால், ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆலயத்தின் நிமித்தம் என்னை நோக்கி, தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடுகையிலே நான் அவர்களை கேளாது இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? அவர்களுக்கு ஆகடியம் வரும்போது, ஆபத்து வரும்போது மட்டும் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஓசியா 5:15 ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுகிறார்கள் என்று ஓசியா பக்தன் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் நாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிவித்துக் கொள்வார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்பிவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நோவாவும் தானியேலும் யோபுவும் அந்த சந்ததிக்குள் இருந்தாலும் அவர்களை மட்டுமே தப்பிவித்துக் கொள்வார்களே தவிர அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மனைவியோ கணவர்களோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ யாரும் அவர்களை தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அதே எசேக்கியேல் 14:15 வாசிக்கும்போது, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மட்டும் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இரக்கம் மிகுந்த தேவன் இப்படி முற்றிலும் இரக்கத்தை தவிர்த்து விட்டவராக காணப்படுகிறார் என்றால் அதற்கு மூல காரணம் யார்? பெற்ற மனது பித்து பிள்ளை மனசோ கல்லு என்று சொல்லுகிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப எதிரடையாக இங்கு போய்விட்டது. தேவனுடைய இருதயம் கல்லாக மாறுவதற்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் காரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில்
நாம் ஆண்டவருக்கு எந்த அனுகூலத்தை நாம் காண்பிக்க முடியும் என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் என்றால், அந்த சமாதானத்துக்கு ஏற்ற ஜீவிதத்திலே நாங்கள் தங்களுடைய ஜீவித பாதைகளை அன்றாட நடக்கக்கூடிய ஜீவிதத்திலே நம்மை ஆண்டவருக்கு எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் காலங்களை கடத்தி கொண்டு போகிறோமே தவிர, நம்மால் கடத்தப்பட்ட காலங்கள் எப்படிப்பட்ட அனுகூலத்தை பெற்றிருக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகளே. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்த ஆத்துமாவே சாகும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:4 எசேக்கியேல் 18:20 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவேளை அந்த பாவக்கூட்டத்திலே நீதிமான்கள் இருந்தாலும், அல்லது அந்த நீதிமான்களுடைய கூட்டத்திலே பாவிகள் இருந்தாலும், காப்பாற்றப்பட போவது, தப்பித்து கொள்ளப்பட போவது யார் நன்மை செய்தார்களோ அவர்கள் மட்டுமே. யார் தீமை செய்தார்களோ, தங்களுடைய ஜீவனை ஆண்டவருக்கு விரும்பாதபடி நடத்தி கொண்டார்களோ, அவர்கள் ஒரு நாளும் தப்பித்து கொள்ளப்பட மாட்டார்கள் என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். அவருடைய கோபம் 1 நிமிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 1 நிமிடத்திலே அவர் கீழதை மேலதாகவோ மேலதை கீழதாகவோ மாற்றி விடுவார். அப்படி என்றால் இரக்கம் என்ற அந்த சொல்லுக்கு அந்த இடத்தில் இடமில்லை. அவர் தாம் செய்ய வேண்டிய தீங்கை செய்ய நினைத்தால் நாம் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எரேமியாவின் புஸ்தகத்திலே நாம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார், நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்து மனமாறுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அங்கு 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பை நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். ஒருவேளை அவர்கள் கேட்டால், அன்பு பிள்ளைகளே, நான் மனம் மாறுவேன். இன்றைக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தின் வாஞ்சை தேவ சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல், இன்று உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. லூக்கா 19:42 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். இன்று நமக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சந்தர்ப்பத்தை தழுவ விட வேண்டாம். ஒருவேளை இந்த நாளை கூட்டி கொடுத்தது நாம் துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்று நம்மில் எத்தனை பேர் நினைக்கிறோம்? இதுதான் உண்மை. எனக்கு ஒரு தேவன் இந்த நாளை ஒரு வாழ்நாளிலே கூட்டி கொடுத்தார் என்றால் அது நாம் செய்த கிருபை அல்ல, அவர் நம்மீது காண்பிக்கிற இரக்கம். இந்த இரக்கத்திலே நாம் நம்முடைய துன்மார்க்கத்தை விட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த மட்டும் அக்கறை சிந்தைகள்
நம்ம உள்ளத்திலே ஆட்கொண்டிருக்கும். 66வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். இன்னும் உன் இருதயத்தில் அக்கிரமம் இருக்கிறதா என்பதை நீ யோசித்துப் பார். அப்படி இருக்குமென்றால் அதை நீ விட்டு விடுவதற்கு என்னிடத்தில் வா, நான் உனக்கு அந்த பலத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இருகரம் கூப்பி நம்மை அழைக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அணைக்கும் கரங்கள் நம்மோடு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் தொனித்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து, அக்கிரமங்களை பொல்லாப்புகளை விட்டு நீக்கப்பட்ட ஒரு மனுஷியாக நம்மை தேவ சமூகத்தில் வெளிப்படுத்துவோமா? தயக்கம் வேண்டாம், காலை முன்வையுங்கள். உங்களுக்கு முன்பதாக இந்த உலக இரட்சகர் ஒரு பெரியதான வெளிச்சத்தை நமக்காக காண்பித்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சம் சகல இருளையும் நம்மிடத்திலிருந்து நீக்கும். அந்த நம்பிக்கையிலே இன்றைக்கு கிடைத்த இந்த நாளிலே நாம் நம்மை தேவ கோபத்திற்கு உள்ளாக்காதபடி ஆண்டவருடைய கிருபை பெற்ற நாளாக இந்த நாளை பாவித்து கர்த்தருடைய சமூகத்தில் திரும்புவோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சந்தோஷம், சமாதானம் இருந்து கேட்ட எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இது உண்மை என்று அறிந்து உம்முடைய தேவ கோபத்திற்கு நாங்கள் எங்களை உள்ளாக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கருத்திற்குள்ளாய் நாங்கள் அடைக்கப்பட்டவர்களாய் எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைக்கு எப்படி மரியாள் உம்முடைய தோளின் மீது சாய்ந்து தன்னை அர்ப்பணித்தாலோ அதே போல் நாங்களும் இன்றைக்கு உம்முடைய கரங்களுக்குள்ளாக அடக்கப்பட்டவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் இது மிகுந்த நல்ல நாளாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு தேவனை நாடி ஓடுவோம், அவருடைய பாதைகளை வழி நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.